மெஷர் பண்ணாத எதையும் இம்ப்ரூவ் பண்ண முடியாது, ரைட்டா? அப்போ எங்கள் இன்ஸ்டியூட்டில் ஆன்லைன் கிளாஸ் படிக்கிற பசங்களை எப்படி சார் மெஷர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் கொஸ்டின் பேப்பர் அனுப்பிச்சி விட்டுட்டு பையனை கேமராவில் காப்பி அடிக்க விடாமல் பார்ப்போம். அவன் ஆன்சர் எழுதி எங்களுக்கு திரும்பி அனுப்பிச்சி விடுவான். பட் அதில் பெரிய இம்பேக்ட் இல்லை. ஸோ இந்த வருஷத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ் கொண்டு வரோம். ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து ஆன்லைனில் கிளாஸ் எடுக்கிறோம். பட் ஆனால் ரிட்டன் டெஸ்ட் கிடையாது ஆன்லைன்லேயே. ஓகே, நம்மக்கிட்ட சாஃப்ட்வேர் கிடையாது. ஸோ என்ஐவிஸில் வந்து கொஷின் பேட்டர்ன் வந்து 50% அப்ஜெக்டிவ் 50% சப்ஜெக்டிவ். அதனால் வந்து ஓரல் டெஸ்ட் வைக்க போகிறோம். ஒவ்வொரு சாப்டர் முடிய அவனுக்கு ரிட்டன் டெஸ்ட்டாக இருந்தால் அவன் நேரடியாக வந்து எழுதிக்கணும். இல்லைனா வீட்லேயே வந்து அவன் செல்ஃபாக அவனை ஏமாற்றாமல் அவன் எழுதிக்கணும். எங்களுடைய டீச்சர்ஸ் வந்து அதுக்குன்னு தனி டீச்சர்ஸ் வச்சுருக்கோம். கொஷின் வித் ஆன்சர் கொடுத்துருவோம். அவங்க அந்த கொஷினை வந்து கேமராவில் கேட்பாங்க, இவங்க அதை ஆன்சர் பண்ணணும். ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் நல்லாயிரும், சீக்கிரமாக எவல்யூஷன் பண்ணிடலாம். ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு டீவியேஷன் இல்லாமல் எக்ஸாம்ஸ் எழுதுவோம். ஸோ அதனால் இந்த சேஞ்சஸை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு யாராவது வந்து இந்த வருஷம் என்ஐவிஸில் எக்ஸாம்ஸ் எழுத போகிறீங்க, என் பிள்ளையோட அப்ஜெக்டிவ் நாலேஜை வந்து நான் டெஸ்ட் பண்ணணும் ஒரு டெஸ்ட் மூலமாக அப்படின்னா மறக்காமல் கூப்பிடுங்க. பேர் அவருக்கு இவ்வளோன்னு சார்ஜ் வரும். உங்களுக்கு செக் பண்ணி உடனே எவாலுவேஷன் பண்ணி ஃபீட்பேக் கொடுத்துடலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். ஸோ எங்களோட இனிமேல் எங்களோட டெஸ்ட் எல்லாம் மவுத்தை வச்சு தான், பெண்ணை வச்சு இல்லை. நன்றி, வணக்கம்.